கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியா சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த நாட்களில் அவங்க சர்வாகந்தகன பலி, சமாதான பலி, அல்லேலூயா, பாவ நிவார்த்தி பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பலிகளை செலுத்தினாங்க என்று பார்க்கிறோம். அந்த பலிகளை செலுத்தி அவங்க முடிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தில் வந்து இறங்கினதையும், அந்த அக்கினி, அல்லேலூயா, அந்த மாம்சத்தை எல்லாம் பச்சித்து எரித்து போட்டதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே வந்து அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக நாமும் கூட இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் போய் சோதர பலிகளை ஏறெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது அவருடைய மகிமை வெளிப்படும். அவர் மகிமை வெளிப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். அதனால ஆண்டவர் இப்படியா சொல்கிறார், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அது எந்த ஸ்தானமாக கூட இருக்கலாம், அது வீடா இருக்கலாம், இல்லை ஆலயமா இருக்கலாம், அது எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை அல்லேலூயா எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது என்று சொல்லி. அப்படியாக நம்ம எல்லா இடங்களிலுமே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எல்லா இடங்களிலும் எல்லா ஸ்தானங்களிலுமே அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்கிறோம். அதனால அதே சமயத்தில் நம்முடைய தொழுகையும் கூட ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மை முத்தமாய் நம்மை ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரே காணப்படுகிறார். அதனால இந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மை நிரப்புகிறார், மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை ஆட்கொள்கிறார், அதே சமயத்தில் நம்ம ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.